Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனீஸ் தள்ளுவண்டி. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சிம்பிளான மோர் குழம்பு. இதுக்கு நீங்கள் தேங்காய்லாம் எதுவுமே அரைக்க வேண்டாம். 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது, அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியானதும் கூட. வாங்க அந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு சட்டி வச்சு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டுடுறேன். கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். இதோட ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கலாம். இதெல்லாம் வதக்கிற டைம் தான் ஆகும் உங்களுக்கு இந்த குழம்பு செய்ய. இதெல்லாம் வதக்கி மோரை ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம்லாம் வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும், அப்போ தான் குழம்புக்கு நல்லா கலர் வரும். இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் தான் கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் காரமான தூள் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலக்கி வச்ச மோரை இதில் ஊற்றிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த தயிர் திரிஞ்சு போயிடும். இல்லாட்டி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த தயிரை ஊற்றலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இது சூடு பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஆகணும், அவ்வளோதான். இது சூடானதும் இந்த இதெல்லாம் சேர்ந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்ந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு போட்டு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மோர் குழம்பை நான் சர்வ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அனீஸ் தள்ளுவண்டியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.